கிறிஸ்தவ ஒலிபரப்பு கூட்டு தாபனம் வழங்கும் கிறிஸ்தவுக்குள் புது வாழ்வு என்ற நிகழ்ச்சி கூடாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட தலையங்கம் நாவு. கண்களை மூடி நாங்கள் இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபித்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்போம். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்று நான் எடுத்துக்கொண்ட விஷயம் நாவு. எங்களுடைய வாய் என்று சொல்லலாம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சிறிய அவயவமாகிய இந்த நாவை குறித்து நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு மிகவும் தெளிவாக எடுத்து கூறுகிறது. யாக்கோபு எழுதின நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சகோதரன். அவர் இந்த நிருபத்தை எழுதும்போது அந்த நாவை குறித்து நாங்கள் எவ்வளவு கவனமாக அவதானமாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சாதாரணமாக எங்களுடைய வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிற போது, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் சபைகளிலே, எங்களுடைய உறவுகள் மத்தியிலே நாங்கள் வாழ்கிற போதும் நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு அர்த்தமுள்ள வார்த்தையாக, எவ்வளவு ஞானமுள்ள வார்த்தையாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் நிதானிக்காதபடிக்கு பல வேளைகளிலே சொல்லுவார்கள், அவன் வாயில் வந்தபடி பேசிக்கொண்டு போகிறான் அப்படி என்று சொல்வார்கள். நாங்கள் அதை ஆராய்ந்து பார்க்காதபடிக்கு இது மற்றவர்களை எந்த விதத்திலே பாதிக்கும், அல்லது நாங்கள் சொல்கிற வார்த்தை மற்றவர்களுக்கு உள்ளத்தை எவ்வளவாய் புண்படுத்தும், அல்லது அவர்களுக்கு அது ஆரோக்கியமாக இருக்குமா, அது அவர்களுக்கு ஒரு தேவையான ஒரு வார்த்தையாக இருக்குமா, இப்படியெல்லாம் நாங்கள் நிதானித்து அறிந்து இந்த வார்த்தைகளை பேசுகிறோமா, அல்லது மற்றவர்களை புண்படுத்தும்படியாய். ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய வார்த்தைகள் மற்றவருடைய காயங்களை கட்டுகிறதாய் அமைய வேண்டும் என்று. ஆனால் நாங்கள் பல வேளைகளிலே அவர்களை காயப்படுத்துகிறவர்களாய், இந்த நாவினாலே அவர்களை தூஷிக்கிறவர்களாய், ஆண்டவர் படைத்த அந்த மனிதர்களை நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம், அதே நேரத்தில் அவரால் படைக்கப்பட்ட மனுஷர்களை தூஷிக்கிறோம். இப்படியாக இந்த உலகத்திலே 2 வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாவு, எங்களுடைய அவயவங்களிலே அது ஒரு சிறிய அவயவமாக இருந்தாலும் அது எவ்வளவு பெருமதி வாய்ந்தது என்பதை நான் வாசித்து நாங்கள் அதுக்குள்ளாய் கடந்து போவோம். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். அந்த நாவை எவ்வளவு அவதானமாய் பயன்படுத்த வேண்டும் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். பூரண புருஷன் என்று அவன் சொல்லும்போது எல்லா விதத்திலும் அவன் பூரணத்துவம் பெற்றவனாக அவன் காணப்படும் போது அவன் தன் நாவை அவன் அடக்கி கொள்வான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படிம்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றுக்களால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அந்தப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாய்
நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இங்கே பார்க்குறோம், நாங்கள் வாசித்த பகுதியிலே எங்களுடைய சரீரத்திலே கண் ஒரு விசேஷமான ஒரு அவயவமாக இருக்கிறது. ஆனால் இங்கே இந்த நாவை பார்க்கிற போது அந்த நா ஒரு எங்களுடைய வாய்க்குள்ளே பற்களால் பாதுகாக்கப்பட்டு ஒரு பாதுகாப்பாக உள்ளுக்குள்ளே வைக்கப்பட்ட ஒரு அவயவம். ஆனால் பல வேளைகளிலே அது தன் இஷ்டம் போல பல காரியங்களை செய்கிற போது அந்த பல்லு தாக்கப்படுகிறது. அடித்தால் பல்லெல்லாம் கொட்டி விடுகிறது. சில வேளைகளிலே அடிப்பார்கள், அடித்தால் அவன் என்ன கண்மண் தெரியாமல் அடிக்கிறான், அந்த கண்ணும் பாதிக்கப்படுகிறது. அப்போ இந்த நாவினால் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களை செய்யும் போது எங்கள் சரீரம் முழுவதும் அதனால் பாதிக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி ஒரு சுக்கான் அந்த கப்பலை சரியான வழியிலே நடத்தி கொண்டு போகிறதோ, அது எப்படி ஒரு கடிவாளத்தினால் குதிரையை நாங்கள் அடக்கி ஆளுகிறோமோ, அப்படியா எங்கள் நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நா அவ்வளவு பெரிதான ஒரு காரியத்தை செய்கிறதாக காணப்படுகிறது. நாவானது சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். எங்களுடைய நா எப்போது பார்த்தாலும் நான் அப்படி இருந்தேன் இப்படி இன்றைக்கும் நாங்கள் எங்களுடைய ஊரில் இருந்து வந்த எங்களுடைய சகோதரர்களை சில வேளை கேட்கும்போது, இங்கே அவர் வந்து சில நேரங்களில் ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளே போகும்போதும் நான் அங்கே எப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், அந்த பெருமைகளை பெருமைகளை பேசி பேசியே காலம் கழிக்கிறது. அந்த நாவு அப்படியாக பழக்கப்பட்டதாக காணப்படுகிறது. அந்த நா என்ன செய்யுமாம்? பெருமையானவைகளை பேசுமாம். அது மாத்திரமல்ல, அது ஒரு நெருப்பு. அநீதி நிறைந்த உலகம், அநீதி நிறைந்த உலகம். உள்ளே கட்டுக்காவலோடு இருக்கும் அவயவம்தான். ஆனால் நமது வாழ்வில் மிகவும் முக்கிய பங்கு வகிப்பது இந்த வாய்தான். நம் எண்ணத்துக்கு தோன்றுவது, எங்களுடைய உள்ளத்தில் எண்ணத்தில் தோன்றுவதை நாங்கள் வாங்கி அதை அப்படியே வெளியிலே கொண்டு வருகிறது தான் எங்களுடைய வாய். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த போது வார்த்தையினால் தான், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினால் தான் இந்த உலகத்தை அவர் சிருஷ்டித்தார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக கடவது, சூரியன் உண்டாக கடவது, பூமி பகுக்கப்பட கடவது, தண்ணீர் நிலைகள் மாற, இப்படியாக ஒவ்வொன்றையும் அந்த வார்த்தை மூலமாக, வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை மூலமாக ஆண்டவர் உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு வல்லமை பொருந்திய அந்த நாக்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். நான் சொன்ன காரியங்கள் ஆண்டவருடைய படைப்பு அதிலே காணப்படுகிறது. இங்கே ஒரு வார்த்தையை 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நாவும் நெருப்புத்தான். அது எப்படி அந்த நெருப்பு, ஒரு சிறு துளி நெருப்பு பெரிய காட்டை கொளுத்துகிறதோ, அதை போல இந்த நாவினாலே வருகிற வார்த்தை எவ்விதமாக ஒரு பாதிப்பை கொண்டு வருகிறது என்று நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிற போது அநேக காரியங்களை நாங்கள் பார்க்க முடியும். எங்களுடைய வாயின் வார்த்தைகளை நாங்கள் யோசிக்காமல், பேதுரு ஒரு சொல்லுவார்கள், இந்த முந்திரி கொட்டை என்று சொல்லுகிறது படி, எப்படி அந்த காய்க்கு முன்பதாக அந்த விதை வருகிறதோ அதை போல எல்லா காரியத்திலும் ஒரு முன்னுக்கு நிற்பான். அந்த வார்த்தையில் பிறகுதான் ஆண்டவரே இது உமக்குனே அவர் நான் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே மனுஷகுமாரன் பிடிபடுவார் என்று சொன்னபோது, ஆண்டவரே இது உமக்கு சம்பவிக்க கூடாது. உடனே அவர் என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே, இது ஆண்டவருடைய வார்த்தை அல்ல, இது சத்துருவின் வார்த்தை என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அப்படியாக சில வேளைகளிலே நாங்கள் வார்த்தைகளை யோசிக்காமல் நாங்கள் வார்த்தைகளை கொட்டி விடுகிறோம். 1:19 யாக்கோபு 1:19 நாங்கள் வாசித்து பார்ப்போமேயானால், ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம்
தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நாங்கள் கேட்கிறதுக்கு தீவிரமாயும், ஒரு மனிதன் சொல்லுகிற போது அதை கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும். நாங்கள் சில நேரங்களிலே மற்றவர் பேசுவதற்கு முன்பதாகவே நாங்கள் அதற்கு பதிலை சொல்லிவிடுகிறோம். அவர் என்ன சொல்ல வந்தார் என்பதையே நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு பொறுமை இல்லாதபடிக்கு நாங்கள் திடீரென்று உடனடியாக அந்த வார்த்தைகளை பேசி அவருடைய நாவை நாங்கள் அடக்கி விடுகிறோம். கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவுள். சில வேளைகளிலே அவர்கள் பேசுகிற பேச்சுக்கள் எங்களுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடியதாக இருந்தாலும் அதை நாங்கள் தாமதமாய் அதை யோசித்து, இது எதற்காக இவர்கள் சொன்னார்கள் என்பதை யோசித்து நாங்கள் கோபிக்கிறதற்கு தாமதம். நாங்கள் கோபிக்காமலே, நீ கோபித்தால் சூரியன் அஸ்தமாக முன்பதாக உன் கோபம் தனிய கடவது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறது. ஆனால் நாங்கள் பல வேளைகளிலே நாங்கள் அந்த அவர்கள் சொல்வதற்கு முன்பதாக நாங்கள் வார்த்தைகளை போடும்போது அது ஒரு சண்டையை உண்டாக்குகிறதாக, அது ஒரு நெருப்பு போல அங்கே ஒரு சண்டையை மூட்டி விடுகிறதாக காணப்படுகிறது. சங்கீதம் 34:13 சொல்லுகிறது, உன் நாவை பொல்லாப்பிற்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்பிக்கும் விலக்கி காத்துக்கொள். நீதிமொழிகள் 13:3 சொல்லுகிறது, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைகிறான். தன் வாயை காக்கிறவன் தன்னுடைய உயிரை காத்துக்கொள்கிறான், தன் பிராணனை காத்துக்கொள்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைகிறான். நான் வாசித்தது போல யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாகவும் இருக்க கடவர்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16-19 வரை நான் வாசிக்கிறேன். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவைகள் மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றம் அற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணும் ஆகிய இவைகளே. அதில் நான் பார்க்குறோம், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்துங்காய், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று அங்கே யூதாஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த போது அவன் மனம் கலங்கினான். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். அவன் காட்டி கொடுத்தேன் என்று சொல்லும்போது அவன் தன் நாவினாலே, தன் வாயினாலே அங்கே அறிக்கையிட்டு அவரை முத்தம் செய்து அவரை காட்டி கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். அபத்தம் பேசும் பொய் சாட்சி, அதுவும் நாங்கள் வாயினாலே தான் சொல்லுகிறோம், பொய் சாட்சி பேசுகிறோம். உண்மை என்று எங்களுக்கு தெரிந்த போதும் அந்த உண்மையை உண்மை என்று உள்ளதென்று சொல்லாதபடிக்கு அதை திருத்தி அதற்கு வேறு வேறு வார்த்தைகளை கொண்டு வந்து போட்டு அதை பொய்யாக சாட்சிடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணும் ஆகிய இவைகளே. பொய் சாட்சி, உன் நாவை பொல்லாப்புக்கு விலக்கி கொள்ளென்று நான் முதல் வாசித்தது போல சங்கீதம் 34:13 உன் நாவை பொல்லாப்பிற்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். நாங்கள் இடத்தை போகிறோம், அங்கே நடக்கிற காரியங்கள் எங்களுக்கு ஒரு வேளை அது விருப்பமில்லாத காரியங்களாக இருக்கலாம், அல்லது நாங்கள் இடையிலே போகிறபடியினால் அங்கே என்ன நடக்கிறது என்றே எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் தெரிந்தது போல சில காரியங்களை நாங்கள் சொல்ல போகிற போது எங்களுடைய வாயின் வார்த்தைகள், எங்களுடைய நான் சொல்லுகிற காரியங்களினால் அந்த இடத்திலே பெரிதானது ஒரு சண்டை சச்சரவுகள் மூழ்வதற்கு காரணமாக இருக்கிறது. மத்தேயு 12:34-35 சொல்கிறது, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும், இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். மத்தேயு 12:34-35.
விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டபோது பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் அவர் மேல் குற்றம் பிடிக்கும்படியாக அநேக காரியங்களை அங்கே கேட்டார்கள். எங்களுக்கு தெரியும், அவர்கள் ஆண்டவரிடத்திலே வந்து அவரை சோதிக்கும்படியாக அதிகமான நேரத்திலே அவர்கள் வந்தார்கள். அதனால் தான் அவர் சொன்னார், விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? எங்களுடைய இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும். எங்கள் இருதயத்தில் என்ன காரியம் இருக்கிறதோ, அது கசப்பு இருந்தால் கசப்பை பேசும், அது தித்திப்பாக இருந்தால் தித்திப்பு பேசும். அது எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அந்த இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 17:9, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? எங்களுடைய இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் என்று நாங்கள் இதிலே பார்த்தோம். பரிசேயருக்கு அவர் சொல்லும்போது, உங்களுடைய இருதயத்தின் நிறைவினால் நீங்கள் பேசுகிறீர்கள். அப்படியானால் எங்களுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று எரேமியா தீர்க்கதரிசி எங்களுக்கு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் எங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறதோ அந்த இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். சில வேளைகளிலே அந்த அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேசிக்கொண்டே இருப்பார்கள். எனக்கு அப்படிப்பட்டவர்கள் பேசும்போது எனக்கு ஒரு வார்த்தை, வேதத்தில் ஒரு வார்த்தை எனக்கு அடிக்கடி ஞாபகத்தில் வரும். அலப்பு வாயை தேவன் அருவருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி 10:11 அதை பார்த்தோம் என்றால், தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமே, அலப்பு வாயனும் அதற்கு ஒப்பானவன். தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமே, அலப்பு வாயனும் அப்படிப்பட்டவன். யோசித்து பாருங்கள், ஒரு பாம்பு, கட்டப்படாத பாம்பு எப்படி வந்து மற்றவர்களை கடிக்குமோ அதை போல அலப்பு வாயனும் மற்றவர்களை அவன் தீண்டுகிறான், அவன் வேதனைப்படுத்துகிறான். சொற்கள் மிகுதியினால் பாவம் பிறக்கும். அதிகமாய் பேசிக்கொண்டு இருக்கும் போது அங்கே அந்த சொற்கள் மிகுதியாய் வருகிற போது சில நேரங்களிலே அங்கே சண்டைகள், சச்சரவுகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் உருவாகிறதை நாங்கள் பார்க்கிறோம். 1 பொய் நாவு, 2 அபத்தம் பேசும் பொய் சாட்சி, 3 அந்த பொய் சாட்சி. அதை பார்க்கிற போது அனனியா சப்பிராளுடைய வாழ்க்கை வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக அவர்கள் அங்கே பொய் சொன்னபோது அவர்கள் அங்கே மடிந்து போனதை நாங்கள் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 4:23-24 சொல்லுகிறது மாறுபாடான வாய். நீதிமொழிகள் 8:6-13 சொல்லுகிறது புரட்டு வாய். இவை எல்லாவற்றையும் தேவன் வெறுக்கிறார். ஒரு ஊற்றிலிருந்து நல்ல தண்ணீரும் தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் சுரக்க மாட்டாது. ஒரு வாயில் இருந்து எங்களுக்கு புறப்படுகிற வார்த்தை நல்ல வார்த்தையாய் நன்மையும் தீமையும் கலந்த வார்த்தையாக வராது. ஒன்று நன்மை வர வேண்டும் அல்லது தீமையான வார்த்தை வர வேண்டும். 2 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாங்கள் எந்த வழியை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். பல வேளைகளிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து
ஒரு நாள் நாங்கள் நன்மையான காரியங்களை பேசுவதில்லை. இது ஏன் இப்படி நடக்கிறது, இது இப்படி நடக்கும், இது சரியாக வராது, அப்படியாக நாங்கள் எங்களுடைய எதிர்மறையான வார்த்தைகளை பேசுகிற போது உன் வார்த்தையின்படியே உனக்கு ஆக கடவது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாங்கள் தீமையான காரியங்களை, நாங்கள் நெகட்டிவான வார்த்தைகளை, நாங்கள் எதிர்மறையான வார்த்தைகளை அடிக்கடி பேசிக்கொண்டே இருப்போமே, ஆனால் அதன்படியே நடக்கும், வார்த்தையின்படியே ஆக கடவது. பல வேளைகளிலே நாங்கள் அப்படியான காரியங்களை செய்கிறோம். எங்களுடைய நாவுகளினால் நாங்கள் அறிக்கையிடும் போது, அதுதான் ஆண்டவர், நீங்கள் ஜெபிக்கும் போது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். நீ தாங்க ஆண்டவரே ஜெபிக்கிறோம், ஜெபித்து எங்களுக்கு அது வேணும் இது வேணும் என்று நீங்கள் கேட்காதபடிக்கு, ஆண்டவரே நாங்கள் இந்த காரியத்தை உங்களுடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கை செய்யும் போது அது உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆமென். நான் சொன்னது போல நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அவருடைய வார்த்தை அதிகாரம் உள்ளதாக இருந்தது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் ஒரு நோயாளியை பார்த்து வெளியே போ என்று அவர் கட்டளையிடும் போது அது புறப்பட்டு சென்றது. அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக இருந்தது. லாசருவே வெளியே வா, அந்த மரண கட்டிலே இருந்து அவன் வெளியே எழும்பி வந்தான். அப்படியாக தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த வல்லமை புறப்பட்டு வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அவர் எப்படியாக என்ன காரியத்தை அது செய்ய வேண்டுமோ அவருடைய வார்த்தை எசாயாவிலே சொல்லுகிறது போல அவர் அனுப்புகிற அந்த வார்த்தை அது வெறுமனே திரும்புவதில்லை. அவர் எந்த நோக்கத்துக்காக அந்த வார்த்தையை அனுப்பினாரோ அந்த காரியத்தை அது வாய்க்க பண்ணி அது திரும்புமாம். மாரியும் உறைந்த மழையும் நிலத்திலே வரும்போது அது புல் பூண்டுகளை முளைப்பிக்கிறது போல ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு செல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த காரியமாய் வாய்த்து அது திரும்பும் என்று வேதம் எங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அப்படியாக எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையும் அது வல்லமை உள்ள வார்த்தையாய், ஜீவனுள்ள வார்த்தையாய், உயிர்ப்பிக்கிற வார்த்தையாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். நாங்கள் பல வேளைகளில் எங்களுடைய ஊரில் எங்களுடைய தாய் தகப்பன்மார் இந்த பிள்ளைகள் படிக்காமல் விளையாடி கொண்டிருந்தால் என்ன சொல்லுவார்கள் அடிக்கடி, நீ கழுதை மேய்க்கத்தான் நீ நல்லது, நீ கழுதை மேய்க்கத்தான் லாயக்கு, அப்படி என்றெல்லாம் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் சொல்லுகிறோம். நீ எருவ மாடு மாதிரி தான் இருக்கிறாய். இப்படி எத்தனையோ காரியங்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லாதபடிக்கு இப்படித்தான் நாங்கள் சொல்லுவோம். ஒருவேளை நான் யோசித்தேன், இந்த காரியம் ஞாபகத்துக்கு வந்தபோது, தாவீது அவன் விளையாட்டு பிள்ளை போல எந்த நேரமும் பாட்டு பாடிக்கொண்டு அந்த வீட்டு காரியங்களை கவனிக்காதபடிக்கு தன்னுடைய போக்கிலே அவன் போய்கொண்டிருந்திருப்பான். அதை பார்த்து ஒரு வேளை அந்த தகப்பன் அப்படி சொல்லியிருப்பாரோ அல்லது அந்த கழுதையை மேய்க்க விட்டிருப்பாரோ, இப்படி கூட நாங்கள் சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த வாயிலிருந்து புறப்படுகிற நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீ நல்லா இருக்க மாட்டாய், நீ நல்லா வர மாட்டாய், நீ இப்படியே போய்கொண்டுதான் நீ எப்படி உருப்படுவாய், இப்படியான வார்த்தைகளை நாங்கள் சொல்லாதபடிக்கு, என்றால் நாவின் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதனாலே ஜீவனுள்ள வார்த்தைகளை, ஆசீர்வாதமான வார்த்தைகளை எங்கள் பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்லுகிற போது அதன்படி தேவன் காரியங்களை வாய்க்க பண்ண அவர் வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். எங்களுடைய நாவை அந்த அலப்பு வாய் ஒரு சரியான நேரத்திலே கொடுக்கிற ஒரு பதில் அந்த வெள்ளி தாம்பாளத்திலே வைக்கப்பட்ட பழத்தை போல இருக்குமாம், ஒரு வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட. அப்ப நாங்கள் ஞானத்தோடு மற்றவர்களுக்கு முன்பாக மற்றவர்களுக்கு நாங்கள் ஞானத்தோடு பதிலை சொல்லும் போது, சரியான நேரத்திலே சரியான பதில்களை நாங்கள் சொல்லுகிற போது அது வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட பழத்தை போல, தங்க பழத்தை போல இருக்கும் என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. இந்த ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் அந்த நாவினாலே நாங்கள் எவ்வளவு காரியங்களை, எத்தனை இந்த கோல் சொல்லுகிறவர்களை நீங்கள் பாருங்கள். அந்த கோல் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் அந்த நெருப்பு இந்த எரிக்கிறவன் இல்லாவிட்டால் நெருப்பு அவிகிறது போல, கோல் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சண்டை தணிந்து விடுமா. இப்போ இந்த இடத்துல எங்களோடு இருந்து பேசி கொண்டிருப்பார்கள்.
அதை நல்லவர்கள் போல அதை கேட்டுக்கொண்டு இருந்துவிட்டு இன்னும் ஒரு இடத்திலே போய் அதற்கு இன்னும் கண் காது மூக்கு எல்லாம் வைத்து ஒரு சோடித்து ஒரு கதையை அங்கே அதை சொல்லிவிடுவார்கள். இப்படியாக அந்த கோள் சொல்லுகிறவர்களினாலே எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு அழிந்து போய் நடுத்தெருவிலே நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ பிள்ளைகளுடைய இளம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த கோள் சொல்லுகிறவர்களினாலே இந்த கதைகளை கொண்டு போகிறவர்களினாலே குடும்பங்கள் அழிந்து போய் இன்றைக்கு நடுத்தெருவில் நிற்கிற சூழ்நிலைகளை நாங்கள் காண்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய தேவ ஜனமே, என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய பெற்றோரே, இந்த வேளையிலே நான் சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் நாவை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். தேவையற்ற வீணான வார்த்தைகளுக்கு உங்கள் வாய்களை திறக்காதபடிக்கு, சம்பந்தம் இல்லாத காரியங்களை நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய வாய்களை அதிலே போட்டு அந்த இடத்திலே ஒரு கலகத்தை உண்டு பண்ணாதபடிக்கு, நீங்கள் கோபிப்பதற்கு, நீங்கள் பேசுவதற்கு நீங்கள் தாமதமாய் அதை ஆலோசித்து இந்த இடத்திலே இந்த வார்த்தையை நான் பேசலாமா என்று உங்களுடைய வாயை நீங்களே கடிவாளம் போட்டு அடக்கி கொள்ள முடியும். நீங்கள் நினைத்தால்தான் அந்த வார்த்தையை நீங்கள் வெளியிலே விட முடியும். எனக்கு தெரியாமல் என் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துவிட்டது என்று நீ சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால் அது உனக்குள்ளாகத்தான். நீ அதற்கு கொன்றோளாக, நீ உன்னுடைய கையிலே அதற்கு கடிவாளத்தை நீ வைத்திருப்பாயே. ஆனால் அது தேவையற்ற வீணான வார்த்தைகளை அலப்பாதபடிக்கு உன்னாலே காத்து கொள்ள முடியும். அதை பேசுகிறதற்கு உன்னால் முடியும் என்றால் அதை பேசாதபடிக்கு அதை காத்து கொள்ள ஏன் உன்னால் முடிகிறதில்லை? அப்படி உன்னால் முடியாவிட்டால் உன் தேவனிடத்திலே முழங்கால் படியிடு. ஆண்டவரே, என்று நான் பல வேளைகளிலே நான் பலருடைய மனதை நான் புண்படுத்தி விடுகிறேனே, என்னால் முடியாமல் இருக்கிறது, ஏதாவது நான் பேசி விடுகிறேனே, இப்படியான ஒரு பெருவீனம் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. எனக்காக ஆண்டவரே நீங்கள் என்னை மன்னித்து எனக்காக என்னை பலப்படுத்துங்க, எனக்கு இப்படியான இந்த குணத்தை என்னிடத்தில் எடுத்து போடுங்க என்று சொல்லி தேவனிடத்துக்கு பாதத்திலே நீ அமர்ந்து தேவனிடத்திலே உனக்கு ஒத்தாசையை நீ கேள். அந்த நாவினாலே அநேக நன்மையான காரியங்களை நீ செய்ய முடியும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நீ சொல்ல முடியும். மற்றவருடைய காயங்களை கட்டுவதற்கு, அவர்களுக்கு ஆறுதலான காரியங்களை நீ செய்ய முடியும். மற்றவர்கள் பலன் அடையத்தக்கதாக பலனற்று போய் இருக்கிறவர்களுக்கு உன்னுடைய வார்த்தையின் மூலமாய், தேவனுடைய வார்த்தையை சொல்வதன் மூலமாய் அவர்களை பலப்படுத்த உண்டான முடியும். இந்த நாவை நாங்கள் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற போது அது நன்மைக்காக பயன்படுத்துகிறோமா அல்லது தீமைக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோமா என்று எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற போது எங்கள் நாவினாலே, எங்களுக்கு தேவன் தந்த அந்த நாவினாலே அவரை புகழ்ந்து அவர் படைத்தவனை நாங்கள் இகழாதபடிக்கு இந்த தித்திப்பான அந்த மதுரமான வார்த்தைகள் எங்களுடைய நாவிலிருந்து புறப்படும்படியா எங்களை தாழ்த்தி அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். நாங்கள் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலவீனத்தில் எங்களுக்கு பலனாய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பல வேளைகளிலே எங்களை ஆராய்ந்து பார்க்காதபடிக்கு, எங்கள் கோபத்திலே, நாங்கள் எங்களுடைய மனம் போன போக்கிலே நாங்கள் மற்றவர்களை புண்படுத்துகிறவர்களாய் நாங்கள் காணப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தயவாக நீர் எங்களுக்கு மன்னித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையற்ற வீணான வார்த்தைகளை பேசி ஆண்டவரே குடும்பங்கள் மத்தியிலே பிரச்சனைகளை கொண்டு வந்திருப்போம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற எங்களை தேவன் மன்னித்து ராஜா ஐயா, வரப்போகிற நாட்களிலே உம்முடைய வார்த்தையை மாத்திரம் பேசத்தக்கதாக, உமக்கென்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக ராஜா எங்களை நீங்கள் புடமிட்டருளும்படியா, எங்கள் வாயின் வார்த்தைகளை காத்து கொள்ளும்படியாய், நாங்கள் ஆவியினாலே நடப்பிக்கப்படுகிறவர்களாய் எங்களை மாற்றிக்கொள்ளும்படியாய் கர்த்தாவே நீர் எங்களை பொறுப்படுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் தேவனுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.